word in power. Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். இன்றைக்கு புதிதான ஒரு துணை தலைப்பு, வேதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும். வேதத்தை எப்படி படிக்க வேண்டும். How to study the Bible. அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான். பாஸ்டர், பைபிளை படிக்கிற ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. நானும் விழுந்து விழுந்து படிக்கிறேன், அப்படியே தூக்கத்தில் விழுந்துடுறேன். புரியல, அதை வாசித்தாலும் புரியல, ஏற மாட்டேங்குது. அப்படி படித்து மனப்பாடம் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது. அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ள என்ன வாசித்தேன், என்ன படித்தேன், என்ன மனப்பாடம் பண்ண மறந்து போயிடுறேன். சற்று கடினமாக இருக்கிறது பைபிள் படிக்கிறதுக்கு. இந்த அடுத்த சில வாரங்கள் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மறுரூபமாக்கப்படும். வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், அப்படி படித்தால் எப்படி உங்களுக்கு அற்புதமான விளைவுகள் கொண்டு வரும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதை எப்படி நாம் செய்ய வேண்டும், உண்மையாகவே வேதத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும். முதலாவது குறிப்பு, வேதத்தை வாசியுங்கள். உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ரொம்ப எளிதாய் சொல்லியிருக்கிறேன். வேதத்தை முதலாவது வாசிக்க வேண்டும். இங்க தான் எல்லா வேத பாடத்தினுடைய ஆரம்பம். வாசிக்கிறதோடு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மையாகவே சொல்கிறேன், அநேக மக்கள் இந்த இடத்திற்கு இன்னும் வரல. அநேக விசுவாசிகள் இந்த இடத்திற்கு இன்னும் வரல. அதாவது அவர்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இங்கும் அங்குமாக பல புத்தகங்கள் வேதத்தை குறித்து அதிகமாக வாசித்திருப்பார்கள். ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி பைபிள் என்ன சொல்லியிருக்குதோ அந்த புத்தகத்தில் வாசிப்பாங்க. ஆனால் நேரடியாக போய் பைபிள் என்ன எழுதியிருக்குதுன்னு வாசிக்க மாட்டாங்க. பைபிளை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ பல புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்கி அதில் படிப்பாங்க. ஆனால் வேதத்தை நேரடியாக படிப்பதில்லை. எழுதிக்கிங்க, இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. வேதத்தை படிப்பதற்கு மாற்றம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதற்கு பதில் எதுவும் கிடையாது. There is no substitute for reading the Bible. வேதத்திற்கு பதிலாக, வேதத்திற்கு மாற்றாக வேற எதையுமே படிக்க முடியாது. நீங்க கங்கார்டன்ஸ் வச்சுக்கலாம், டிக்ஷனரி வச்சுக்கலாம், அதெல்லாம் உதவி செய்யக்கூடிய கருவிகள். பட் வேதத்தை நாம் என்ன பண்ணணும், முதலாவது படிக்கணும். ஆகவே இந்த உதவி செய்யக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு வேதத்தை படிக்காதீங்க. வேதத்தை படித்து பின்பு புரியாத காரியங்களை இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு இன்னும் நன்றாக அதை புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் வேதத்தை படிப்பதற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் படிப்பதில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். You need to write that down. We need to be really committed to reading the word. தேவனுடைய வார்த்தை படிப்பதில் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ மக்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை வேதத்தை முழுமையாய் வாசியுங்கள். ஆமென். ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய 30 ஆண்டு கால போதனையில் இந்த வாரமும் அடுத்த வாரமும் போதிக்க போகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை தன்னிகரற்ற வாழ்க்கையாக, புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையாக, உலகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட போகிறது. ஆகவே இந்த ஆழத்தை பார்த்து பயப்படாதீங்க. நான் எளிதாய் அதை விளக்கப் போகிறேன். உங்களுக்கு அதை எளிதாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் முதலாவது அதை வாசிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தை முழுமையாக ஒரு வருடத்தில் நீங்கள் படிக்க முடியும். முதலாவது பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பிங்க. முதலாவது பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பியுங்கள். பழைய ஏற்பாட்டு வருடத்துக்கு ஒரு முறை வாசிக்க முயற்சி செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறதுங்க? 39 புத்தகங்கள். 39 புத்தகங்களை கவனிங்க. நீங்க வாசிக்கிற வேகத்தை பார்த்து
20 அல்லது 25 நிமிடங்கள் ஒரு நாளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு வருடத்தில் பழைய ஏற்பாட்டு முடிச்சிடலாம் முழுமையாக. எவ்வளவு நிமிஷங்க ஒரு நாளுக்கு? 20லேருந்து 25, உங்களுடைய வேகத்தை பொறுத்து. இப்போ நான் வந்து கடகடன்னு வாசிடுவேன், ஏன்னா பழகிட்டேன். எனக்கு அது பழக்கமானதுனால, நான் சின்ன வயசுலேருந்து பல புத்தகங்களை அதிகமாக படித்ததுனால, கதை புத்தகங்கள் அந்த காலத்தில் கடகடன்னு நைட் ஃபுல்லாக படிச்சிடுவேன். ஆகவே அந்த படிக்கிற பிரச்சனை எனக்கு இல்லை. உங்களில் சிலருக்கு அது இருக்கலாம். ஆகவே அந்த விதவிலக்கு மக்களுக்கு, அந்த மக்களுக்கு, இந்த எக்ஸப்ஷன்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, விதிவிலக்கு, அவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணா ஒரு 25 நிமிடங்கள் 30 நிமிடங்கள். ஆனால் நன்றாக வாசிக்கக்கூடியவர்கள் 20 நிமிடம் ஒரு நாளுக்கு கொடுத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஒரு வருடத்தில் முடிச்சிடலாம். எத்தனை பேர் சொல்றீங்க 20 நிமிஷம் என்னால் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும்னு? 20 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வாசித்தால் பழைய ஏற்பாட்டை நீங்கள் ஒரு இடத்தில் நீங்கள் முடிக்க முடியும். மீண்டுமாய் சொல்கிறேன், வேதத்திற்கு மாற்றாக வேறு எதையுமே படிக்க முடியாது. ஆகவே பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பித்து அப்படியே முழுமையாய் வாசித்து விடுங்கள். ஏன் பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பிக்க சொல்றீங்க பாஸ்டர்? புதிய ஏற்பாடு தானே, நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தானே, பழைய ஏற்பாட்டுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே. எத்தனை பேர் அது யோசித்திருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது யூதர்களுக்கு எழுதியிருக்குது, அது என்ன சொன்னாலும் விளங்காது. லேவியராகமம் படிக்கும்போது அதில் சொல்லப்படுகிற அந்த பிரமாணங்களை படிக்கும்போது, அந்த பலிகளை படிக்கும்போது தலையே ஏற மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அல்லது 1 நாளாகமம் வரும்போது அந்த முதல் 4 அதிகாரம் அந்த பேர்களை வாயில நுழைய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணிடுவோம், நாளாகமத்துக்கு வரும்போது நேரடியாக 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம், அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். சில பேர் வந்து லேவியராகமம் விட்டுருவாங்க, ஏன்னா அது புரியலன்ட்டு. ஆனால் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். அப்போ நீங்க கேட்குறீங்க, ஏன் பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பிக்கிறீங்க? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழி மிக மிக எளிதான ஒரு மொழியாக இருக்கிறது. சொல்றேன், விளக்கி சொல்கிறேன். கிரேக்க மொழி பார்த்தீங்கன்னா உயர்வான கருத்துகள் இருக்கிறதுனால அதில் இலக்கணம் ஐயோ படாத பாடு இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறதுனால, கவனிங்க, பழைய ஏற்பாடு கதையின் வடிவத்தில் கர்த்தர் அதை எழுதியிருக்கிறதுனால முதலாவது அதை படிக்க சொல்கிறேன். எப்படி வாசிக்கணும்? பழைய ஏற்பாடு பல விதங்கள் இருக்கிறது, பல மாதிரிகள் இருக்குது. நான் சொல்கிற மாதிரின்னா ஆதியாகமத்தில் துவங்கி வருடம் முடிக்கும்போது மல்கியால முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், எளிதாக இருக்கும். காரணம் என்ன? தொடர்ச்சியாக படிக்கும்போது ஒரு புத்தகத்தை முடிக்கும்போது அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். சில இந்த பைபிள் ரீடிங் பிளான் வச்சிருக்கிறோம். அதில் நான் பார்த்துருக்கேன், திங்கட்கிழமை வந்து ஆதியாகமத்தில் துவங்க, அடுத்த நாள் பார்க்கும்போது ரோமர், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சங்கீதம் வாங்க, வியாழக்கிழமை ஏசாயா போடுவாங்க, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம். இப்படி படித்தா தலையிலே ஏறாது. ஆனால் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து வந்து மல்கியால முடிக்கும் போது ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய மேலோட்டமான அந்த புரிந்து கொள்கிற தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் ஹாவ் அ சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். மேலோட்டமாக நீங்கள் வாசிக்கிறதுனால அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே நின்று விடாதீர்கள், அது லகுவாக இருக்கும். அதுதான் சொல்ல வருகிறேன். ஸோ பழைய ஏற்பாட்டோடு ஆரம்பித்தால் கவனிங்க, என்னுடைய அறிவுரை, என்னுடைய யோசனை, ஒவ்வொருத்தரும் பைபிளை பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வருடத்துக்கு ஒரு முறை படிக்க வேண்டும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு ரொம்ப ஈஸியாக. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சற்று வித்தியாசமான ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு படிக்கும்போது எப்படி படிக்க வேண்டும், அதை ஒழுங்குமுறையாக படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு மாதிரி ஒரு கதை புஸ்தகத்து மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. இந்த ஒழுங்கும் கிரமமாய் படிக்க வேண்டும். காரணம், நான் விசுவாசிக்கிற காரியம், நாம் நம்புகிற காரியம், புதிய ஏற்பாட்டு படிப்பது மிக முக்கியமான ஒரு உந்துகையாக இருக்கிறது விசுவாசிகளுக்கு. அதாவது அதற்கு நம்ம சாக்கே சொல்லக்கூடாது, புதிய ஏற்பாட்டு படிக்கிறவர்களாக நாம் குறிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் இருக்கிற கருத்துக்கள் பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கம் தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னங்க? பழைய ஏற்பாட்டை விளக்கி கூறுவதுதான் புதிய ஏற்பாடு. அப்போ நாம் புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழ்கிறதுனால
புதிய ஏற்பாட்டு வாசிப்பது மிக முக்கியமான ஒரு உந்துகையா நமக்கு அது இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம், ஆவிக்குரிய உதாரணம் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கவனிங்க. கொலோசியர் 1 அதிகாரம், கொலோசியர் 1:25-26 வசனங்கள். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய வேத வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இங்க கவனிங்க, ரகசியம் என்று சொல்லும்போது அடிப்படையில் என்ன அர்த்தம் சொல்கிறது? புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு தான் அந்த ரகசியம். பவுல் சொல்கிறார், எபேசியர் 3 அதிகாரம், திருப்ப வேண்டாம், எபேசியர் 3 அதிகாரத்தை வாசிக்கும் போது, இந்த ரகசியத்தை குறித்து நான் ஒரு அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ரகசியத்தை விளக்குவதற்கு நான் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த ரகசியம் என்ன? இந்த ரகசியம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு. அப்போ இந்த ரகசியம் என்ன? இந்த புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு என்ன? கிறிஸ்துவுக்குள் யூதனும் புறஜாதியும் ஒரே இடத்துல கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இணைந்து வாழக்கூடிய ரகசியம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் யூதம் பாருங்க, புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் புறஜாதிகளும் எந்த சம்பந்தம் கிடையாது, எந்த உறவு கிடையாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறைவாய் வைத்திருந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, சுயாதீனம் கிடையாது, அடிமையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமைகள் கிடையாது, சுதந்திரம் பெற்றவர்களும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியம். பழைய ஏற்பாட்டில் ரகசியமா இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாடாய் இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய செய்தி என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய உச்ச நிலை பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வெளிப்பாடினுடைய உச்ச நிலை தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டினுடைய அந்த ரகசியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம், வேற்றுமைகள் கிடையாது. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது பழைய ஏற்பாட்டை விட கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இதுல கருத்துக்கள் இருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டை விளக்கி சொல்கிறதுனால இது ஒரு கதை புத்தகம் அல்ல. புதிய ஏற்பாடு கதை மாதிரி படிக்கவே முடியாது. ஏனென்றால் அதை படிக்கும்போது சத்தியங்கள், விளக்க உரை சத்தியங்கள், வியாக்கியான கலை தான் அதை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசி அதை படித்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இதை படிக்க வேண்டும்? என்னுடைய சொந்த உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். இப்பொழுது நான் செய்து கொண்டு வருகிற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டை எப்படி படிப்பது? நான் ஆரம்பித்திருக்கிற காரியம், ஒரு மாதத்திற்கு முன்பாக அதை ஆரம்பித்திருக்கிறேன். 1 யோவான் எடுத்து 30 நாட்களுக்காக அதை படித்துக் கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது கவனிங்க, ஒரு சிறிய புத்தகம் முதலாவது எடுத்து அதை 30 நாட்களாய் வாசிங்க. உதாரணமாக 1 யோவான்ல எத்தனை அதிகாரம் இருக்குங்க? இப்படி கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது பாஸ்டர்? 5 அதிகாரங்கள். 5 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த 5 அதிகாரங்களை நீங்க வாசிக்க போறீங்க. 30 நாட்களுக்கு அதை செய்ய போறீங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக இதை ஆரம்பித்தேன், உங்களுக்கு போதிப்பதற்காக ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அதை சொல்வதற்கு முன்பாக நான் அனுபவித்திருக்க வேண்டும். ஆகவேதான் அதை ஆரம்பித்தேன். நான் சொல்கிறேன், இந்த 25 நாட்கள் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை முடிக்க போகுது. 30 நாட்கள். அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய சத்தியத்தினுடைய வெளிச்சங்களை நான் புரிந்து கொண்டேன். பாருங்க, ஆச்சரியமா வியக்கத்தக்கதா இருக்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, 25 நாட்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது இன்னும் என்னை அதிகமாய் படிக்க தூண்டி இருக்கிறது. அப்போ நான் 1 யோவான் எடுத்து கடந்த 25 நாட்களாக அதே அதிகாரத்தை, அந்த 5 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் நான் படித்து கொண்டு வருகிறேன். இது எப்படின்னா,
ஏற்கனவே பழைய பாட்டு நான் வாசித்து கொண்டு வருகிறேன். வருடத்துக்கு ஒரு முறை நான் அதை முடிக்க போகிறேன். அதோடு சேர்த்து நான் என்ன செய்ய போறேன்? புதிய ஏற்பாட்டு படிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டு படிக்கும் போது இது எவ்வளவு நேரம் எடுக்கும்? 25லேருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும். தமிழில் தெரியல, ஆங்கிலத்தில் படிக்கும் போது எனக்கு 15லேருந்து 18 நிமிடம் நிறுத்தி நிதானமாய் படிக்கும்போது எனக்கு 15லேருந்து 18 நிமிடங்கள் ஆகுது அந்த 5 அதிகாரம் வாசிப்பு. தமிழில் சற்று அதிகமாக இருக்கலாம். ஸோ 30 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நாளுக்கு 50 நிமிடங்கள் நீங்கள் கொடுக்கும் போது வேதத்தை நீங்கள் அருமையாக வாசிக்க முடியும். வேத பாடத்தினுடைய துவக்கமே அதை வாசிப்பது. முதலாவது பைபிளை ஒரு புத்தகமாய் படிக்க ஆரம்பிங்க. ஒரு முழு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. ஏனென்றால் அநேக விசுவாசிகள் இங்கும் அங்கமாக வாசிக்கிறார்கள். இங்க ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க, அங்க ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த வசனங்கள் எடுத்து அதை வாசித்து நான் பைபிளை படிச்சேன்றாங்க. அப்படி வாசிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு ஒரு கதை மாதிரி அப்படியே வாசிட்டு போகலாம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை எடுத்து அதை மீண்டும் மீண்டுமாய் 30 நாட்களுக்கு அது படியுங்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் 2 வாரங்களுக்குள்ள பார்க்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும் 20 நிமிடம் பழைய ஏற்பாடு வாசிக்கிறது எளிமையான ஒரு காரியம்? புதிய ஏற்பாட்டு 1 யோவான் 5 அதிகாரங்கள் ஒவ்வொரு நாள் மீண்டும் மீண்டுமாய் படிப்பது சுலபமான காரியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவ்வளவுதான். இப்படி செய்யும்போது நான் சொல்கிறேன் 30 நாட்களுக்குள் அதை வாசிக்கும் போது முதலாவது நீங்க படிக்கும் போது உங்களுக்கு சில காரியங்கள் வெளிப்படாது, உங்களுக்கு புரியாது. ஆனால் அதை மீண்டும் மீண்டுமாய் ஒவ்வொரு நாள் அதை படிக்க ஒவ்வொரு ஆண்டு அதை மீண்டும் மீண்டுமாய் படிக்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை ஒவ்வொரு நாளும் அதை மீண்டுமாய் படிக்கும் போது நேற்று தினத்தில் புரியாத காரியங்கள் இன்றைக்கு நன்றாக புரியும். இன்றைக்கு புரிகிற காரியம் இன்னும் சிறப்பாக நாளைக்கு புரியும். இன்னும் 2 வாரங்களை கழித்து அதே படிக்கும் போது இன்னும் பல வெளிச்சங்கள், பல மறைப்புரைகள் உங்களுக்கு தென்படும். சோ நாம் வேதத்தை படிக்கும்போது இது எனக்கு ஜீவன் தரக்கூடிய புத்தகம், ஆகவே நான் இதை ஒழுங்குகரமாய் படிக்க போகிறேன் என்று தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறிவிடும். சவாலிட்டு சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாள், அதாவது முதலாவது நாள் 1 யோவான் முழுமையாக வாசிக்கிறேன், 2வது நாள் முழுமையாக வாசிக்கிறேன், 3வது நாள் முழுமையாக வாசிக்கிறேன், 4வது நாள் முழுமையாய் வாசிக்கிறேன், 5வது நாள் முழுமையாய் வாசிக்கிறேன். கவனிங்க, 7வது 8வது நாள் வரும்போது உங்களுக்குள்ள நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள், இது பழசாயிடுச்சே, எனக்கு ஏற்கனவே இந்த 5 அதிகாரங்களை நன்றாக புரிந்திருக்கிறேன், இது மீண்டும் மீண்டுமாய் வாசிக்கணுமா? ஏற்கனவே இந்த 7 நாட்களுக்குள்ளே மனதில் நன்றாக பதினஞ்சு இது வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் பாஸ்டர் 30 நாள் நான் சொல்கிறேன், அது கடினமாக இருந்தாலும் டிசிப்ளின் கொண்டு வாங்க. இந்த ஆண்டு முழுமையான வெற்றி அடையணும்னா வேதத்தை முழுமையாக படிக்கணும், வேதத்தை முழுமையாய் வாசிக்க வேண்டும். ஆகவே 7 நாட்கள்ல புரிஞ்சுது. நீங்க இன்னும் சில வாரங்கள் எடுத்து 30 நாள் முடியும் போது நான் சொல்கிறேன், அந்த முழு புத்தகம் உங்களுடைய மனதில் எரிங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அந்த பேஜ்ல எந்த பக்கத்தில் வருகிறது நீங்க கரெக்டா சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் வாசிக்கிறதுனால உங்களுடைய அப்படியே கண்களை மூடினா இந்த வசனம் எங்க இருக்கிறது, அந்த பகுதியில் எந்த இடத்துல வரும், கண்ணை மூடிட்டு நீங்க சொல்வீங்க. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட யாராவது இந்த நம் பாவங்கள் அறிக்கையிட்டால் தேவன் அதை மன்னிக்க நீதியுள்ளராக இருக்கிறார், எங்க பிரதர் எழுதி? ஐயோ, அது ரொம்ப சுலபங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படி தெரிஞ்சிச்சுங்க? மீண்டும் மீண்டுமாய் படிக்கிறதுனால பாருங்க, அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க, உங்களுடைய சிந்தனை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறீர்கள். அப்போ பாருங்க, இந்த வேதத்தை இப்படியாக நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஒவ்வொரு புத்தகம் உங்களுக்கு உயிருள்ளதாய் வரும். It will come alive inside of you and you will never put the Bible down. இந்த வசனங்கள் உங்களோடு பேச ஆரம்பிக்கப்படும் பொழுது வேதத்தை புதிதான விதத்தில் படிக்கிறீர்கள். இன்றைக்கு காலையில் ஆராதனை முடிச்சு பெறுங்க, கண்ணீரோடு ஒரு சகோதரன் என் கையை குலுக்கி அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, அழுதுட்டு சொன்னார், 69 வயதுகள் பிறகுதான் வேதத்தை இப்படியாக படிக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா
நான் எவ்வளோ தேர்ச்சி பெற்றிருப்பேன். நான் சொன்னேன், இனியும் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. அழுதுட்டு சொன்னாங்க. பெரிய ஆஃபீஸர் அவருங்க. ஆனால் அவளை சொன்ன சாட்சி பாருங்க. ஏனென்றால் இது வரைக்கும் அதை கேட்டதே கிடையாது. யோசித்து பாருங்க, 69 ஆண்டுகள் ஏனோ தானே நான் படித்து விட்டேன். இப்படியாக நான் ஒழுங்குகரமாக படித்திருந்தால் நீங்க சொல்ற அந்த விளைவுகள் நான் பெற்றிருப்பேனே. உங்களை போல நானும் ஒரு சிறந்த போதகராக இருந்திருக்கலாம். இப்பொழுது கூட ரொம்ப லேட் ஆகல. என்னை விட சிறந்த போதகராக நீங்க மாற முடியும். ஸோ 7-8 நாட்களுக்குள்ள இதெல்லாம் எனக்கு நன்றாக புரிந்து உள்ள வந்துருச்சு பாசன்னு சொல்றீங்க. தொடர்ந்து அந்த 30 நாட்கள் படிச்சு பாருங்க, அந்த முழு புத்தகத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்குள் வந்துவிடும். ஆமென். சரி, நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன், 30 முறை அதை முடிச்சிட்டேன், என்னுடைய மைண்ட்ல அது இறங்கிடுச்சு, அடுத்தது நான் என்ன செய்யணும்? இந்த அதிகாரங்களை படிக்கும்போது, உதாரணமாக 1 யோவான் நீங்க படிக்கிறீங்க, ரைட்டுங்களா? ஒரு சிறிய டைரி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கார்டு வச்சுக்கோங்க. சிறிய கார்டை எடுத்துட்டு ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முக்கிய கருப்பொருள் என்னன்னு எழுதிக்கிங்க. ஈச் மேஜர் தீம், கருப்பொருள், முக்கிய கருப்பொருள். 1ஆம் அதிகாரத்தினுடைய முக்கிய கருப்பொருள் என்ன? தேவன் வெளிச்சமா இருக்கிறார், ஆகவே அந்த வெளிச்சத்தில் நடக்கும்படி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நான் உதாரணம் கொடுக்கிறேன். அதே போலவே நீங்க படிக்கும் போது உங்களுக்கு எது முக்கியம் என்று தெரியுது, அதை எழுதிக்கிங்க. அந்த கார்டில் எழுதுங்க, இல்லாட்டி டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்கும்போது அதுக்கு ஒரு தீமை கொடுங்க, ஒரு மேஜர், ஒரு முக்கியமான கருப்பொருள் கொடுங்க, தலைப்பு கொடுங்க. அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு இது. இந்த 5 அதிகாரங்கள் முடிச்சு 30 நாட்கள் முடித்த பிறகு அதை படிக்கும்போது இந்த 5 நீங்க எழுதின அந்த ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய அந்த முக்கிய கருப்பொருளை பாருங்க. உங்களுடைய பைபிளை க்ளோஸ் பண்ணி நான் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நீங்க எங்க இருக்கிறது, எந்த அதிகாரத்தில் இருக்கிறது டக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. சோ எப்படி வாசிக்க போறீங்க? பழைய ஏற்பாட்டை எப்படி வாசிக்க போறீங்க? ஒரு கதை போல தொடர்ந்து வாசிக்க போறீங்க. எத்தனை நிமிடங்கள்? ஒவ்வொரு நாளும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குறைஞ்சபட்சம். சில பேர் பல முறை வாசிக்கிறாங்க. ஒரு சகோதரன் அவர் சொன்ன, அவர் ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸருங்க. அவர் ஒரு நாளுக்கு ஒரு புத்தகத்தை படிப்பார். அதுக்கப்புறம் அவர் போதிக்க வேண்டிய காரியங்களை படிப்பார். அதுக்கப்புறம் பிரசங்கம், அங்கங்கே சர்ச்சில் கூப்பிடுவாங்க, அதுக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணுவார். அப்போது அந்த ஒரு பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா கேட்டேன். அவர் சிரிச்சுட்டு சொன்னார், ஒரு வருஷத்துக்கு 4 முறை முழு பைபிளை படிக்கிறேன்ட்டார். அப்போ நான் அதை கேட்ட உடனே எனக்குள்ள அதிர்ச்சி ஆச்சு. என்னடா நான் இவ்வளோ போதிச்சு இவ்வளோ காரியங்கள் செஞ்ச மிகப்பெரிய PhD அவர். ஆகவே அவர் உயர்ந்த கல்விதான் போதித்து கொண்டிருக்கிறாரு பைபிளை பற்றி. இவ்வளோ செய்து ஒரு வருடத்திற்கு 4 முறை முழு வேதத்தை படிக்கிறாராம். ஆகவே இந்த 1 யோவானை படிக்கும்போது காடை வைத்து அல்லது அந்த போக்கு வைத்து அந்த முக்கிய கருப்பொருள் ஒவ்வொரு தீம் எழுதிக்கிங்க. தீமை எழுதிட்டு இந்த 30 நாட்கள் கழித்து நீங்க பாருங்க, அந்த தீம் உங்களுடைய சிந்தனை அப்படியே இருக்கணும். ஞாபக மறதி இருக்கிறவர்கள் கூட நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு, ஐயோ இது வரைக்கும் நான் கண்டதே கிடையாது, நான் சொல்கிறேன் புதிய ஞாபக சக்தி வரும். எழுதி பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் 30 தடவை இதை வாசித்து முடித்தேன், அடுத்தது என்ன? 1 யோவான் முடித்து விட்டேன், 30 முறை நான் வாசித்து முடித்துட்டேன், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தபடியாக ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி கொள்ளுங்க. இப்போ 1 யோவான் முடிச்சிட்டீங்க, அடுத்தது நான் கொடுக்குற அறிவுரை, நீங்க வேற எது வேணா வாசிக்கலாம். நான் கொடுக்குற அறிவுரை என்னன்னா, யோவான் சுவிசேஷத்தை வாசிங்க. 21 அதிகாரங்கள். 1 யோவான் எத்தனை அதிகாரங்கள்? 5. 30 நாட்களுக்கு அதை வாசிங்க. இப்போ நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் ரைட்டு, 5 அதிகாரம் வாசிடலாம், 21 அதிகாரத்தை எப்படி முடிக்கிறது? நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதை 3ஆக பிரித்து விடுங்கள். முதல் 7 அதிகாரம் 30 நாட்கள், 2வது 7 அதிகாரங்கள் அடுத்த 30 நாட்கள், 3வது 7 அடுத்த 30 நாட்கள். 90 நாட்களுக்குள்ள யோவான் சுவிசேஷத்தை நீங்க முடிச்சிடலாம் முழுமையாக. ஏன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இந்த போதனை பொறுத்த வரைக்கும். இது பிரசங்கம் கிடையாதுங்க, போதனை. உங்கள் அனைவரும்
வேதத்தை போதிக்கிறவர்களாக மாற்ற தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். இத்தனை வருடங்களாக கொடுக்காத இந்த வருடத்திலேயே அதை கொடுக்கிறார் என்று நான் யோசித்து பார்க்கும்போது, இந்த பொல்லாத நாட்களில் வேதத்தை அறிந்தவர்கள் மட்டுமே மேற்கொண்டு வாழ்வார்கள். மற்ற விசுவாசிகள் கூட இடறி விடுவார்கள். ஆனால் இந்த வேதத்தை துல்லியமாய் படிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட விதத்தில் படிக்கிறவர்கள் எதிர்த்து நிற்பார்கள், மேற்கொள்வார்கள். ஆகவேதான் இதை நிறுத்தி நிதானமாய் போதிக்கிறேன். என்னுடைய அறிவுரை என்னன்னா, யோவான் சுவிசேஷத்தை படிங்க. ஏன்னா 1 யோவான் படிக்கும்போது யோவான் சுவிசேஷத்தை படிக்க ஒரே ஆள் எழுதுறதுனால அந்த அதே பாணியில் எழுதப்பட்டிருக்கும். அதாவது அந்த லிட்ரரி ஸ்டைல் என்று சொல்வாங்க. அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புரியும். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷத்தில் சொன்ன அநேக காரியங்கள் 1 யோவான் இருக்கும். 1 யோவான் சொன்ன அநேக காரியங்கள் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கும். அதை படிக்கும்போது இதை வாசிக்கும் போது ஓஹோ இதுதான் அங்கே சொல்லியிருக்கிறார் போல இருக்கு, நன்றாக விளங்கி கொள்வீர்கள். ஸோ முதல் 7 அதிகாரங்கள் என்ன செய்ய போறீங்க? 30 நாட்கள் வாசிக்க போறீங்க. 8லிருந்து 14 அடுத்த 30 நாட்கள், 15லிருந்து 21 90 நாட்களுக்குள்ள யோவான் சுவிசேஷம் முடிக்கப்பட்டாயிற்று. ஆமென். கவனிங்க, என்கிட்ட யாராவது வந்து யோவான் சுவிசேஷத்தில் இயேசு திராட்சை செடி எங்க பிரதர் எழுதியிருக்குது? திராட்சை செடி கொடிகள் எங்க எழுதியிருக்குது? யோவான் 15. வெரி குட். அடுத்தது நல்ல மேய்ப்பன் எங்க எழுதியிருக்குங்க? யோவான் 10. வெரி குட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14 அதிகாரம். இப்போ மாட்டுவீங்க பாருங்க. இயேசு தன் சகோதரர்களோடு பேசின அந்த உரையாடல் எந்த அதிகாரத்தில்? 7 அதிகாரம். என் மாம்சத்தை புசித்திறான், என் ரத்தத்தை குடிக்கிறவன் எந்த அதிகாரம்? யோவான் 6 அதிகாரம். வெரி குட். காட் பிளஸ் யூ. லாசருடைய உயிர்த்தெழுதல் எந்த அதிகாரம்? 11. வெரி குட். கானாவூர் கல்யாணம் எந்த அதிகாரத்தில்? இதெல்லாம் கரெக்ட். நிக்கோதேமு பத்தி எங்க எழுதிருக்கீங்க? ராஜாவினுடைய மனுஷனுடைய மகனுடைய சுகம் எங்க எழுதப்பட்டிருக்குங்க? யோவான் 4 அதிகாரம். பாருங்க, வேதத்தை நான் இந்த மீண்டும் மீண்டுமாய் படித்ததுனால ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முக்கிய துணை தலைப்பு, முக்கிய தலைப்பு எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியுது. பாருங்க, ஏறக்குறைய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்படி நீங்க படிக்கும்போது அங்கங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? தொடர்ச்சியா நான் சொன்ன வரிசையில் நீங்க சொல்லிடுவீங்க. 21 அதிகாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு அதிகாரத்திற்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது என்று நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன் இது எனக்கு அவசியம்? ஏனென்றால் வேதம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை நான் முன்னேற வேண்டும் என்றால் அதை படிக்க 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 என்னுடைய முரண்பாடான சூழ்நிலைகள் வரும்போது எந்த வசனம் எங்கிருந்து எடுத்தா அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அதை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன். ஆகவேதான் இவ்வளவு ஒழுங்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஏன் சொல்லிக் கொடுக்கிறோம்? நீங்கள் இதை செய்தால் இந்த வருடத்தில் நான் சொல்கிறேன் 31ஆம் தேதி நம்ம ஆராதனை நடத்த முடியாது, அத்தனை சாட்சிகள் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா என்ன செய்திருக்கிறார் நான் சவாலிட்டு சொல்கிறேன். 25 நாட்களுக்குள் இவ்வளவு முன்னேற்றம்னா அப்போ வருடம் முழுக்க நாங்கள் செய்யும்போது, ஒவ்வொரு ஆண்டு அதை மீண்டும் மீண்டுமாய் செய்யும் பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் வித்தியாசமாய் வாழ்வீர்கள். இப்போ சிலர் யோசிப்பீங்க, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? யோவானும் வாசி முடித்தேன், திருப்பியும் ஒரு சிறிய புத்தகத்துக்கு போங்க, பிலிப்பியரை படிங்க 30 நாட்களுக்கு. அது முடித்த பின்பு ஒரு பெரிய புத்தகம் போங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அது எத்தனை அதிகாரம்? 28 அதிகாரங்கள். அதை முடித்த பின்பு திருப்பியும் ஒரு சிறிய நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை படிங்க 30 நாட்கள். முடித்த பின்பு மத்தேயு 28ஆம் அதிகாரம் இருக்குங்க, அதை படிங்க. அதை 4ஆக பிரிச்சிருங்க. 7 அதிகாரம்
30 நாட்கள் 4ஆ பிரிச்சிங்கன்னா 4 மாதத்திற்குள் மத்தி முடிச்சிருவீங்க. நான் சொல்கிற விதத்தை 30 நாட்களுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்குள் முழு புதிய ஏற்பாட்டை நீங்கள் முடிப்பீர்கள். In 2.5 years நான் சொல்ற விதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, ஏன்னா எல்லாம் கால்குலேட் பண்ணி உட்காந்துட்டு முடிச்சிட்டேன், அதனால தான் வந்து தைரியமா சொல்கிறேன். சிறு நிறுவனங்கள் 30 நாட்களுக்கு, பெரிய நிறுவனங்கள் 4 மாதங்கள், அந்த அதிகாரங்களை பொறுத்து நீங்க பிரிச்சுட்டு வாசிக்கலாம். இப்படி நீங்க படிக்கும்போது 2.5 ஆண்டுகளுக்குள், அல்லது தமிழில் வாசிக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக போகலாம், 2 வருடங்கள் 8 மாதங்களுக்குள் நீங்கள் முடிக்கலாம். அதாவது 3 ஆண்டுக்குள் பழைய ஏற்பாட்டு 3 முறை நீங்கள் முடிச்சிருப்பீங்க, புதிய ஏற்பாட்டு முழுமையாக முடிச்சிருப்பீங்க. இனி ஆணி வேறு அக்க வேறு நீங்கள் வசனத்தை போதிக்க ஆரம்பிச்சிருங்க, பாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நான் பார்த்துக்கிறோன்னு. இதை தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் போது 20 நிமிடங்கள் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு கதை புத்தகத்தை படிக்கிறது போல் படிங்க. அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து அதை மீண்டும் 30 நாட்களுக்கு அதை பயிற்சியுங்கள். இந்த உன்னத உயர்வான கருத்துக்கள் உங்களுக்கு எளிதாய் புரிய ஆரம்பிக்கும். அப்படி செய்யும்போது நான் இங்கே போதிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்பீங்க. நான் எந்த அதிகாரத்தை எடுத்தாங்க, எந்த வசனம் நீங்கள் கரெக்டாக நான் சொல்றதுக்கு முன்னாடி கீழேருந்து நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த வசனம் என்னன்னு. இப்போ கேள்வி என்னன்னா, வேதத்தை இப்படியாக தான் படிக்கும்போது நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். ஏசாயா வேதத்தை எப்படி படிக்கணும்னு பாருங்க. ஏசாயா 28:10 சொல்லப்பட்டிருக்கு. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம மற்றதெல்லாம் ஃபுல்லா விட்டுட்டு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், அதுல தான் நம்ம வந்து கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறோம். எல்லாரும் கிடையாது. நீங்க சில பேரெல்லாம் ஏற்கனவே பழகி இருக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க. சில பேர் நான் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஆசாமியா இருக்கும்போது நான் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் படிப்பேன், இங்க கொஞ்சம் தொட்டுப்பேன், அங்க கொஞ்சம் ஊறுகாய் தொடுற மாதிரி. ஆனா இப்பொழுது என்னுடைய ஆகாரமே அதுதான். என்னுடைய ஸ்டார்டர்ஸ், என்னுடைய மெயின் மீல், என்னுடைய டெசர்ட் வேதம் தான். அந்த அளவுக்கு அதுல ஊறி இருக்கிறேன். பாருங்க, இதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசாதாரணமாய் மாற்றப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமுமா என்கிறார்கள். இப்படிதான் வேதத்தை படிக்கணும். பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை. ஒவ்வொரு நாள் அதை படிக்க 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 நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இப்பொழுது வேதத்தை படிப்பதனுடைய 4 படிகள் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். எப்படி வேதத்தை படிக்கணும்? 4 படிகள். அதுல முதல் படி தான் சொல்ல போகிறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சுங்க. அதற்கு முன்பாக, அதை சொல்றதுக்கு முன்பாக மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்க? 20 நிமிடங்கள். வருடத்திற்கு முழுமையாய் வாசித்து முடிக்கலாம். ஒரு முறை 20 நிமிஷம் நீங்க கூடுதல் ஆக்கினா 2 முறை 3 முறை கூட நீங்க முடிக்கலாம். ஆனால் 20 நிமிடங்கள் நீங்கள் வாசித்தால் தமிழில் சற்று அதிகமாக ஆகலாம். நீங்கள் ஒரு வருடத்தில் ஒரு முறை நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டை எப்படி வாசிக்கணும்? ரெப்படிஷஸ்லி, திருப்பி திருப்பி அதை படிக்கணும். ஒவ்வொரு பாடத்தை, அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து 30 நாட்கள் அல்லது சில அதிகமாக இருந்தால் பிரித்து அதை படியுங்க. ஆனால் எப்படி படிக்கணும்? திருப்பி திருப்பி அதே காரியத்தை படிக்கணும் புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது. இப்போ புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது அல்லது பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது எப்படி அதை புரிந்து கொள்வது? அதற்கு 4 படிகள் உண்டு. 4 படிகளை குறித்து உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். வேதத்தை படிப்பதற்கான, எழுதுறவங்க எழுதிக்கிங்க, வேதத்தை படிப்பதற்கான 4 படிகள். முதலாவது ஆப்சர்வேஷன், கவனித்தல். கவனித்தல், ஆப்சர்வேஷன். கவனித்தல் என்றால் என்ன?
ஒரு வேத பகுதியை படிக்கும்போது கவனிக்கணும்ன்றீங்க. கவனித்தல் என்றால் என்ன? அந்த வசனத்தில் அல்லது அந்த வசன பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை எளிதில் பார்ப்பது தான் கவனித்தல். Observation is simply seeing what's written there. ஒரு வசனத்தில் அல்லது ஒரு வசன பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்ப்பது தான், எளிமையாய் பார்ப்பது தான் கவனித்தல். உதாரணம் கொடுக்கிறேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன் வைத்துக் கொள்வோம். அதில் என்னெல்லாம் நடக்கிறது, அந்த வசனத்தில் அந்த வசன பகுதியில் என்ன நடக்கிறது, அந்த வசனத்தை சுற்றி என்ன நடக்கிறது, எந்த சூழ்நிலைகளில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது, இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியும். யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என் சத்துருக்களிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சங்கீதக்காரன் எழுதும்போது அதை வாசிக்கும் போது அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியுது. யாரோ அவரை காயப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அவனுக்கு சத்துருக்கள் இருக்கிறது, அவங்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே என்னை என் சத்துருக்களிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லும்போது அதை படிக்கும் போதே அங்கே என்ன நடக்கிறது, அதை சுற்றும் என்ன நடக்கிறது, எந்த சூழ்நிலையில் அதை எழுதியிருக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு புரிகிறது. அதே போலவே இந்த கவனித்தலுக்கு இந்த முறைமை நீங்கள் படிக்கும்போது கவனித்தல் 6 கேள்விகளை கேட்கிறது. 6 அடிப்படையான கேள்விகள் கவனித்தல் கேட்கிறது. அந்த 6 கேள்விகள் என்ன? யார்? முதலாவது கேள்வி யார். இரண்டாவது கேள்வி என்ன அல்லது எது. என்ன, எது, எதை, எந்த, what. The first question is who. The second question is what. மூன்றாவது கேள்வி எப்பொழுது, where. மன்னிக்கவும், when. எப்பொழுது, when. நான்காவது எங்கே, where. ஐந்தாவது how, எப்படி. ஆறாவது ஏன், why. எந்த ஒரு பகுதியை வாசித்தாலும் இந்த 6 கேள்விகளை கேட்டா நீங்க தான் அடுத்த போதகர். எசேக்கியேல் புத்தகத்தை படித்தாலும் சரி, இந்த 6 கேள்விகள் எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் அல்லது வசன பகுதி எடுத்தாலும் இந்த 6 கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய செய்தி கிடைக்கும். உதாரணம் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமையான ஒரு வசனங்க. இப்போ இதை நீங்க வாசிக்கும் போது கவனிக்கிறீங்க, ரைட்டுங்களா? அதுல ஏற்கனவே என்ன எழுதியிருக்கிறது நீங்க எளிமையாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சில முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 6 கேள்விகளை கேட்கும்போது முதல் கேள்வி யாரை குறித்து இங்க பேசப்படுகிறது? பரிசுத்த ஆவி. கூர்ந்து கவனிங்க. யாரை குறித்து இங்க பேசப்படுகிறது? வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. சோ யார்கிட்ட பேசுறார் ஆண்டவர்? இந்த இடத்துல வாசிக்கும் போது, அதனால தான் சொல்றேன், இந்த கேள்வியை கேட்கும் போது உங்களுக்கு அங்கேயே பதில் கிடைக்குது பாருங்க. சீஷர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் சீஷர்களிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்றார்? உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அப்போ உங்களிடத்தில்னா யார்? அந்த உங்கள் சீஷர்கள் அந்த பகுதியில். ஆனால் அதற்கு பிறகு 4வது பாயிண்ட் வரப்போறோம் அடுத்த வாரம். 4வது படி காரலேஷன், நமக்கு எப்படி அது பொருந்துகிறது. ஆனால் இப்பொழுதுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், அப்சர்வேஷன். வெறும் நான் பார்க்கிறேன், கவனிக்கிறேன். யாரு குறித்து பேசப்படுகிறதுங்க? சீஷர்கள். சோ முதல் கேள்வி நமக்கு பதில் கிடைச்சது, சீஷர்கள். அப்போ சீஷர்கள் யார் என்று நீங்க விளக்கி போனா 15 நிமிடங்கள் அந்த பாயிண்ட்ல நிற்பீங்க. அடுத்த கேள்வி என்னங்க? என்ன அல்லது எது அல்லது எதை. alright, the what. என்ன, இது என்ன, எதை குறித்து பேசுகிறது? அப்போ இங்க இந்த வார்த்தை என்னன்னு சொல்ல முடியாது. எதை குறித்து பேசப்படுகிறதுங்க?
பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தாவினுடைய வல்லமை குறித்து அங்கே எழுதப்படவில்லை. அதை என்ன செய்ய வேண்டும் பின்னிட்டு சொல்ல கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா பரிசுத்தாவினுடைய கொடுத்தலை பத்தி இன்னும் சொல்லல, வரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதை குறித்து பேசப்படுது? ஆவியானவர், அவருடைய வல்லமை, அபிஷேகம். ஆனால் இது அந்த வசனத்தில் இல்லையே. நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? 4:5 வசனங்க வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பின்னணி அங்க பார்க்கும் போது உங்களுக்கு எளிதில் புரியும். Never preach a text out of context. அதாவது அந்த பின்னணி இல்லாம எந்த ஒரு வேத பகுதியை வாசிக்காதீங்க, அது தவறான வியாக்கியானமாய் மாறிவிடும். Never preach a text out of context. பிரசங்கருடைய சில பிரசங்கமார்கள் என்ன செய்யறாங்க, ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதை வச்சுட்டு போதிப்பாங்க. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அதை அப்படியே மாத்தி விடுவாங்க. ஆனால் அது தவறான வேத விளக்கம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கணும்னா, இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4-5 வசனங்களை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாருங்க, 4ஆம் வசனத்தில் இதை சொல்கிறார். பாருங்க, ஏற்கனவே சொல்லிவிட்டு பிறகுதான் 8ஆம் வசனத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது. ஆனால் ஏற்கனவே 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாருங்க. அடுத்ததுங்க, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப பாருங்க, இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் எதை குறித்து பேசப்படுகிறது? ஆவியினுடைய அபிஷேகத்தை, அவனுடைய வல்லமை குறித்து பேசப்படுகிறது என்று தெளிவாக நமக்கு தெரிகிறது. எத்தனை கேள்வி நாம் படிச்சிட்டோங்க இந்த ஒரே வசனத்தில்? எத்தனை கேள்விங்க? 2 3ங்களா? வெரி குட். 3வது கேள்வி என்னங்க? எப்பொழுது? when does this happen? அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வருகை எப்பொழுது வரும்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் பரமேறுதலுக்கு பிறகு. அவர் சொல்றார், நான் பிதாவினிடத்துக்கு செல்லும் போது ஆவியானவரை நான் அனுப்புவேன். கரெக்டுங்களா? எப்பொழுது கொடுக்கப்படும் ஆவியானவர்? எப்பொழுது கொடுக்கப்படுவார்? இயேசுவானவர் பரமேறின பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு. ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார். பரமேறின பிறகு அவர் சொல்றார், நான் போய் அங்க ரீச் ஆனதுக்கு ஒரே அத்தாட்சி, ஆவியானவரை நான் அனுப்புவேன். விளங்கிடுச்சிங்களா? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க எப்படி நான் கனெக்ஷன் பண்றேங்க. பார்த்தீங்களா? இங்க அப்போஸ்தலர்ல பேசியிருக்கிறேன், யோவான்ல கனெக்ட் பண்றேன். 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சொல்கிறது கவனிங்க. யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். பாருங்க, இயேசுவானவர் சொல்றார், நான் போறது நல்லதுன்றார். அவங்க அழுது நிற்கிறாங்க. எப்படி ஆண்டவரே நீங்க நல்லது சொல்றீங்க? எங்களுக்கு 24 மணி நேரம் ரெஸ்டாரண்ட் நீங்க தானே, 24 மணி நேரம் 24 hour கிளினிக் நீங்க தானே, எங்களுடைய எல்லா தேவைகள் நீங்க சந்திக்கும் போது நீங்க போயிட்ட பிறகு எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன நல்லது இருக்கும், எப்படி பிரயோஜனமா இருக்கும்? அவங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்றார், நான் போறது நல்லது, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் மரித்தால் உனக்கு நல்லது, நான் போனா உனக்கு நல்லது. ஏன்? வாசிங்க. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போனா அவரை அனுப்புவேன். அப்போ எப்படி பாருங்க, அந்த காலத்துல, இப்போ நம்ம இமெயில் காலத்துல ரெவல்யூஷன் ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துல நம்ம வெளியூர் போகும்போது அம்மாக்கு என்ன பண்ணுவோம், டெலிகிராம் அனுப்புவோம். டெலிகிராம் என்ன செய்வோம், அரைவ் சேஃப்லி, அவ்வளோ 2 வார்த்தை தான். அந்த டெலிகிராம் பார்த்த உடனே என்னுடைய தாய்க்கு ரொம்ப சந்தோஷம், போய் சேர்ந்துட்டார் பையன், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் அங்கே சேரும் போது, பிதாவினிடத்தில் சேரும் போது உனக்கு நான் ஒரு டெலிகிராம் அனுப்புறேன். அந்த டெலிகிராம் எதுங்க? பரிசுத்த ஆவியின் வருகை. அவர் உங்கள் மீது வரும்போது நான் பிதாவினிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறேன், பிதாவினுடைய வலது பரசத்தில் நான் இருக்கிறேன் என்று
உங்களுக்கு டெலிகிராம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அப்போ இது எப்பொழுது நடக்கும்? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் பரமேறுதலுக்கும் பிறகு. நான்காவது கேள்வி, எங்கே நடக்கிறது? இந்த வசனத்தில் எங்க நடக்கிறதுங்க? இது எருசலேமிலும். அப்போ சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க? சமேரியால இல்ல, எருசலேமில் இருக்கிறாரு. இயேசு அங்கதான் உயிர்த்தெழுந்தாரு. அப்போ அவர் சொல்றாரு, எருசலேமில் தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. விளங்கிடுச்சிங்களா? எத்தனை பேர் விளங்கலன்னு சொல்றீங்க? இந்த வசனத்திலிருந்து 4 கேள்விகள் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க? இந்த 4 கேள்வி, இந்த 6 கேள்விகள் நீங்க எழுதியிருக்கணும். எல்லா விசுவாசிகளும் அந்த 6 கேள்வி எழுதியிருக்கணும். எழுதலைன்னா பக்கத்தில் பார்த்து இப்போதே எழுதிக்குங்க, போகிறதுக்கு முன்னாடி எழுதிக்கணும். நீங்க எந்த வேத பகுதி, பழைய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி, இந்த 6 கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த வேதத்தை நீங்க நன்றாக போதிப்பீர்கள். ஸோ 4வது கேள்வி, எங்க நடந்தது? எருசலேமில். 5வது கேள்வி, எப்படி நடந்தது? இன்னும் நடக்கல. அப்போ அது எப்படி பாஸ்டர் விளக்கம் செய்வது? எப்படி நடக்கிறதுனா 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எப்படி நடக்கிறது? முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. எப்பொழுதுங்க? எப்படிங்க வந்தது? பெந்தேகோஸ்தே நாளில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம். எப்படி வராருங்க? வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. எப்படி வராரு பாருங்க. இதுதான் நான் விளக்கம் கொடுக்கிறேன். 8ஆம் வசனத்தில் இல்லை, ஆனால் அதற்கு பின்னிட்டு வாசிக்கும் போது சில வசனங்கள் கீழாக வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே ஒரு வியாக்கியானம் செய்யும் போது முன்பார்க்கிற வசனங்களை படித்திருக்க வேண்டும். பின்பார்க்கிற வசனத்தை படித்தால் தான் அந்த வசன நடுவில் நீங்க எடுத்திருக்கிற வசனத்தினுடைய முழு அர்த்தத்தை கொடுக்க முடியும். Don't take a text out of context. தயவுசெய்து அதை செய்யாதீர்கள். சோ முன்னும் பின்னுமாக நாம் படித்தால் தான் ஒரு வசனத்தை எடுக்கும் போது அதை சிறப்பாக வியாக்கியானம் கொடுக்க முடியும். மீண்டும் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். எப்படி வந்தார் என்று இந்த 4 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அங்கே பார்க்கிறோம், அந்த வசனங்களை வாசிக்கும் போதே இந்த 4 காரியங்கள் பார்க்கிறோம் எப்படி வந்தாருன்னு. சோ எத்தனை கேள்விகளை முடிச்சிட்டு இருக்கோம்? 5 கேள்விகள். 6வது கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தார்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும்? விசுவாசிகள், சீஷர்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கும்படி, சிறந்த பிரதிநிதிகளாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு வல்லமை தேவைப்பட்டது, ஆற்றல் தேவைப்பட்டது. இதற்கு முன்பாக அவர்களிடத்தில் அந்த தைரியம், அந்த ஆற்றல், அந்த அபிஷேகம் இல்லை. ஆகவே தான் இதை செய்ய முடியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் வரும்போது நீங்கள் எனக்காய் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாய் இருக்கும்படிதான் ஆவியானவர் வந்திருக்கிறார். பாருங்க, இதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணவில்லை. நீங்க கேட்பீங்க, எப்படி அதை அவ்வளவு உறுதியாக சொல்றீங்க? உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. இயேசுவானவர் யூத மத தலைவர்கள் அவரை பார்த்து கேள்விகளை கேட்டு இருந்த போது வெளியே வந்து பேதுரு அங்க இருந்தான். பேதுரு அங்க இருந்த பொழுது சில பேர் அவரை பார்த்து, நீயும் அவரோடு தானே இருந்திருக்கிறீங்க. உடனே என்ன செய்தாருங்க? அவர் வந்து இயேசுவை மறுதலித்தார். இல்லைன்னா அவர் கூட இல்லை, நீங்க தவறா சொன்னீங்க, நீங்க தப்பா ஆள் பார்த்துருக்கிறீங்க, நான் கிடையாது. 3வது முறை சொல்லும் போது சபித்துட்டு சொல்றார், எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. சாபத்தோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, ஏன் அதை செய்தார்? ஏன் அந்த தைரியம், ஏன் அந்த துணிச்சல் இல்லை? உள்ள ஆவியானவர் வாசம் பண்ணல. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவருக்குள் வந்த பொழுது முதலாய் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணது பேதுரு தான்.
மற்றவர்கள் யோசிப்பதற்கு முன்பாக அவர் அந்த பலகணிகளை திறந்து மக்களை பார்த்து அவர்கள் பெற்ற அனுபவத்தினுடைய விளக்கத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து போதிக்க ஆரம்பித்தார். பாருங்க, இந்த 6 காரியங்கள் அவனும் போதிக்கிறார். அந்த முழு அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அவர் பெந்தெகோஸ்தே நாளத்தினுடைய அனுபவத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறார், கமெண்ட்ரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடத்தில் நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் வேதத்தில் எந்த ஒரு பகுதி எடுத்தாலும் நீங்க அதை சொல்லும்போது, அதை விளக்கும் போது, இந்த 6 கேள்விகளை கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாய் கவனிக்க முடியும். இன்னொரு உதாரணத்தை கொடுத்து முடிக்கிறேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். பாருங்க, பைபிள் படிக்காம கடகடன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? உங்க எல்லாருக்கும் அது தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாய், நான். இப்போ இந்த 6 கேள்விகள் அபியாசப்படுத்துவோம். முதலாவது, யார் இங்க பேசுகிறது? இல்ல, ஆடு. ஆடு பேசுகிறது. தாவீது ஒரு ஆடாய் பார்த்து, ஒரு ஆடு தன், அடுத்த பாயிண்ட் வேண்டாம், ஒரு ஆடு அங்க பேசுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பர். யாருக்கு இங்க தேவை? அப்ப ஏன் தாவீது சொன்னீங்க? ஆடாய் தன்னை கருதி பேசுகிறார். அப்போ யாரை குறித்து பேசுகிறதுங்க? ஆடு. ஆடு யாருங்க? நீயும் நானும். அது காரலேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்பொழுதுக்கு அப்சர்வேஷன் தான், கவனிக்கிறோம். அப்போ முதல் கேள்வி யார்? ஆடு. 2வது கேள்வி யாரை குறித்து, என்ன, எதை குறித்து பேசப்படுகிறது? What is it talking about? மேய்ப்பன். மேய்ப்பன் யாருங்க? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். 2வது கேள்வி. 3வது கேள்வி எப்பொழுது நடக்கிறது? When is he a sheep? முதல் வசனத்தில் இருக்குது கர்த்தர் என். எந்த நிமிஷத்துல கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்றாரோ அந்த நிமிஷத்துல தேவன் அவரோடு உறவு வைத்திருக்கிறார் என்று பொருளாகிறது. So when I am a sheep, அவரோடு நான் உறவு வைத்துக் கொள்ளும் போது, அவரோடு நான் ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது இந்த சத்தியம் எனக்கு நேரெடுக்கிறது. அடுத்த கேள்வி, எங்கே எங்கே நடக்கிறது? இந்த பூமியாகிய அவருடைய மேய்ச்சலின் இடம். மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தை எங்க நடத்தி செல்வார்கள்? புல்லுள்ள. அப்போ நம்முடைய புல்லுள்ள இடம் எதுங்க? இந்த உலக வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை. அப்போ where is this happening in my life? என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இந்த உலக வாழ்க்கையில் என்னை மேய்க்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார் இந்த உலக வாழ்க்கையில். விளங்கிடுச்சுங்களா? அடுத்த கேள்வி, எப்படி எப்படி இது என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார்? ஒரு மேய்ப்பனன்னு சொல்லிட்டேன், எப்படி வேலை செய்யறாருங்க? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, என் ஆத்மாவை தேற்றி, நீதியின் பாதையிலோட நாமத்தின் நிமித்தமாய் நடத்தி, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து. அப்ப எப்படி வேலை செய்யறாருங்க? எப்படி மேய்ப்பர் கிரியை செய்யறாருங்க? இந்த வசனங்கள் அனைத்து வாசிக்கும் போது எப்படி கிரியை செய்கிறார்? எத்தனை பேர் விளங்கிடுச்சுங்க? 6வது வசனம், 6வது கேள்வி, ஏன் மேய்ப்பர் இது செய்யறாரு? அவருடைய மந்தையில் இருக்கிறதுனால மேய்ப்பர் செய்யறாருங்க. கவனிங்க, நீங்க வாங்க பிரதர், இங்க வாங்க. தகப்பனும் மகளை நிக்க வச்சிடலாம். கர்த்தர் இப்படி திரும்ப, கர்த்தருடைய மந்தையில் இருக்கிற மனுஷன் ஆடு வேற மந்தையில் இருக்கிற ஆடை பார்த்து அவர் பேசுகிறார்.
அவர் திரும்பி சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த ஆடு தன் மெய்ப்பனை குறித்து மேன்மையோடு என்ன செய்யறாருங்க? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற என்ன செய்யறாருங்க? he is boasting about his shepherd to another sheep. அவர் சொல்றாரு, நகைக்கிறார், உன் நிலைமை பாரு, நீ எப்படி இருக்கிற? அந்த மேய்ச்சல் இருக்கிறதுனால அங்க புல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதனால் குச்சி மாதிரி இருக்கிற. என்ன பார், வாட்டா சாட்டமா இருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? புல்லுள்ள இடங்களை என்ன மேய்க்கிறாரு, புல்லுள்ள இடத்துல என்ன படுக்க வைக்கிறார். ஐ எம் ஸ்லீப்பிங் இன் கிரீன் கிராஸ். லுக் அட் யூ. நீ ஸ்லீப்ல ஒன்று உனக்கு வாயில போறது கூட இல்லை, அப்போ எங்க ஸ்லீப்? ஆனா என்ன பார்த்தீங்கன்னா புல்லுள்ள இடங்கள் என்னை I like it in English. He makes me lie down. தமிழ்ல வரல. He makes me lie down in green pastures. புல்லுள்ள இடங்கள் என்னை படுக்க வைக்கிறார். மேய்க்கிறது மட்டும் இல்ல, படுக்க வைக்கிறார். மேய்த்த பிறகு நான் அங்கேயே தூங்குறேன். இதை ஏன் அதை செய்கிறார்? கவனிங்க, ஏன் மேய்ப்பர் செய்கிறார்? இவர் தேவனை குறித்து அவர் மேன்மை பாராட்டும் போது இந்த ஆடு என்ன சொல்றதுன்னா, அப்போ நானும் அப்படிப்பட்ட மந்தைக்குள் வர விரும்புகிறேன். போமா அந்த பக்கம். நானும் அப்படிப்பட்ட மந்தைக்குள் வரணும். நீ சொல்றது உனக்கு நடக்கிறது உன் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உனக்கு எந்த குறையும் கிடையாது, உனக்கு எந்த தேவையும் கிடையாது, உனக்கு எந்த இல்லாமை கிடையாது. நான் இந்த உலக வாழ்க்கையில் நான் என்னுடைய மந்தையில் இருக்கும் போது எனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது, எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது, எந்த விதமான தைரியமும் கிடையாது. ஆகவே உன் மேய்ப்பர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கும் போது அவர் சொல்றார், பாரு, நீ இங்க வந்துட்டா உங்களை மேய்ப்பார். இப்போ மகள் சேர்ந்தாயிடுச்சுங்க. தகப்பனோடு மகள் சேரும் போது இப்போ இந்த மகள் சில நாட்களுக்குள் அவரை மாதிரி மாறி, நான் சொல்றது ஆவிக்குரிய விதத்துல நீங்க எப்படி செழிக்கிறீர்களோ, நீங்க எப்படி முன்னேறுகிறீர்களோ, நீங்க சாட்சிடும் போது 6வது கேள்விக்கு பதில், ஏன் அவரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்? காரணம், மற்ற மந்தையில் இருக்கிற ஆடுகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த மேய்ச்சலான இடத்திற்கு இந்த அமர்ந்த தண்ணீரண்டு இந்த மேய்ப்பருடைய நடத்துதலை கண்டு, இந்த மேய்ப்பருடைய பிரசனத்தை கண்டு, அவர் நமக்கு முன்பாக சத்துருக்கள் முன்பாக வைத்திருக்கிற பந்தியை ருசி பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையை பார்த்து, என் வாழ்க்கை முழுதுமாக இருக்கிற வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை பார்த்து, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுமையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து அவர்கள் இங்க சேர்ந்து இந்த முழு உலகமே கர்த்தருடைய மந்தையா மாறணும். Thank you, brother. Thank you. God bless you. Hallelujah. 2 உதாரணங்களை கொடுத்தேன். நீங்க எந்த வசனத்தை எடுத்தாலும் இந்த 6 கேள்விகளை கேட்டா உங்களுக்கு பதில் எந்த வசனத்திலிருந்து கிடைக்கும். முழு பிரசங்கத்தையும் நீங்க செய்ய முடியும். இன்னொரு உதாரணம், அதை சொல்ல போறதில்லை, நீங்க போய் வீட்டு பாடமா செய்து பிலிப்பியர் 4:19 எத்தனை பேர் மனப்பாடமா தெரியும்? என்னுடைய தேவன் தம்முடைய எஸ் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐச்சத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்திற்கு நீங்க இந்த 6 கேள்விகளை கேட்டு பதிலோட வர போறீங்க. நான் உங்க புக்கை கேட்பேன். ஆனா நீங்க நான் உதாரணங்கள் கொடுக்குறேன். நீங்க எந்த வசன பகுதியை எடுத்து இந்த 6 கேள்விகளை கேட்டா அங்க என்ன இருக்கிறத நீங்க கவனிப்பீங்க. You will see what's there by asking these 6 questions. எத்தனை பேர் பைபிள்ல போய் உடனே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ God bless you. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.